கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்க. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். ரொம்ப நாளாக எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது, வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரும். எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, எதெல்லாம் வரலைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் செப்பரேட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு சர்வீஸ் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ கிடைக்கணும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரத்தில் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தால் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு அடைக்கு 2 முயற்சி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, அவரும் சூரியன் சாரம். உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வாரம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எல்லா விதமான தகவல் தொடர்பையும் கவனமாக டீல் பண்ணுங்கள் அல்லது ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் விநாயகரையும் எங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள், நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.